அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். போலி என்கவுண்டர் புகார் தொடர்பான விசாரணைக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஆணை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் நாகேந்திரன், இந்த உத்தரவு தொடர்பான முழுமையான விவரம். வணக்கம் சரிதா. கடந்த 2010ஆம் ஆண்டு மதுரையில் நடந்த என்கவுண்டர் தொடர்பாக காவல்துறை அதிகாரி வெள்ளத்துறை மீது நடவடிக்கை கோரியும் வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரியும் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வந்தது. அதில் சில முக்கியமான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அது என்னவென்று பார்த்தோம் என்றால், புகார் குறித்து தமிழக டிஜிபி புதிதாக வழக்கு பதிவு செய்து காவல்துறை கண்காணிப்பாளர் அந்தஸ்திற்கு குறையாத அலுவலரை நியமித்து வழக்கு விசாரணை செய்து 6 மாத காலத்திற்குள்ளாக விசாரணையை முடிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு என்பது உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. மதுரை நரிமேடு பகுதியைச் சேர்ந்த குருவம்மாள் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் கடந்த 2010ஆம் ஆண்டு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அதில் எனது மகன் முருகன் என்ற கல்லுமண்டையனை கடந்த 2010ஆம் ஆண்டு மதுரை மாநகர காவல்துறை உதவி ஆணையர் வெள்ளத்துறை சார்பு ஆய்வாளர் தென்னவன், அதே போன்று தலைமை காவலர் கணேசன் ஆகியோர் இணைந்து எனது மகனை சட்டவிரோதமாக சுட்டு கொலை செய்துள்ளனர். இது தொடர்பாக நான் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். மேலும் எனது மகன் சட்டவிரோதமாக சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி வழக்கின் தீர்ப்பிற்காக ஒத்திவைத்திருந்தார். இந்த நிலையில் இன்று இந்த விவகாரம் தொடர்பாக தீர்ப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. டிஜிபி புதிதாக வழக்கு பதிவு செய்து காவல்துறை கண்காணிப்பாளர் அந்தஸ்திற்கு குறையாத அலுவலரை நியமித்து வழக்கு விசாரணையை செய்து 6 மாத காலத்திற்குள்ளாக இந்த விசாரணையை முடிக்க வேண்டும் என உத்தரவிட்டு இந்த தீர்ப்பானது வெளியாகி இருக்கின்றது. சரிதா. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.